டெல்லியில் கல்வி சீர்திருத்தம் என்ற பெயரில் தொடங்கிய போராட்டம் இன்று வன்முறை களமாக மாறியிருக்கிறது. கரப்பான் பூச்சி கட்சியினர் என்ற பெயரில் களமிறங்கியுள்ள கூட்டம் அப்பாவி மாணவர்களை முன்னிறுத்தி கற்களை வீசியும் காவல்துறையை தாக்கியும் கலவரத்தை தூண்டி வருகிறது. இதற்கு பின்னணியில் உண்ணாவிரதம் என்ற போர்வைக்குள் ஒளிந்து கொண்டு சீனாவுக்கு சிவப்பு கம்பளம் விரிக்க துடிக்கும் சோனம் வாங்சுக். என்ன நடக்கிறது? யார் இந்த சோனம் வாங்சுக்? லடாக் பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலராக காட்டிக் கொள்ளும் இவர் நாட்டிற்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளார். இது 2007ஆம் ஆண்டிலேயே லே மாவட்ட நிர்வாகம் இவருக்கு அனுப்பிய உத்தியோகபூர்வ நோட்டீஸ் மூலம் அம்பலமாகியுள்ளது. அதாவது சீனா உள்ளிட்ட வெளிநாட்டு தேசவிரோத சக்திகளுடன் தொடர்பு வைத்து நாட்டை பிளவுபடுத்த முயன்றது, வெளிநாட்டு நிதியை தவறாக பயன்படுத்தியது, அரசு நிர்வாகத்தையும் கல்வி அலுவலகங்களையும் அவமதித்து அதிகாரிகளை மிரட்டியது போன்ற பல குற்றச்சாட்டுகள் இவர் மீது உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவரது தூண்டலால் போராட்டம் என்ற பெயரில் மாணவர்களின் கூட்டத்தில் நுழைந்த தேச விரோதிகள் பேசுவதை நீங்களே கேளுங்கள். கேட்டீர்களா? கல்வி சீர்திருத்தத்திற்கும் ஆர்டிகிள் 370 மற்றும் இந்துக்களை புண்படுத்தி முஸ்லிம்களை ஆதரிப்பது போன்ற பேச்சுக்களும் ஏன், அது மட்டுமல்லாமல் எதிர்க்கட்சிகளும் பின்னால் இருந்து தூண்டிவிடுகிறார்கள். இது மாணவர்களுக்கான போராட்டமே அல்ல, தேசத்தின் அமைதியை கெடுத்து நாட்டை பிளவுபடுத்த நினைக்கும் தேச விரோதிகளின் வேலை. இவர்களது எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது.